guys, welcome back. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் கேகே வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரோட சேனல் மிஸ்டர் கேகேங்கிற சேனல் கிடையாது. கேப்டன் கேகேன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் கேப்டன் கேகேன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். ஸோ கேப்டன் கேகேங்கிற ஒரு சேனல்ல இருந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, வேர் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஐயாவுக்கு இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதாவது இந்த கிரிஞ்சு குட்டிகள் கேமியாக்கள் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்களை ஸ்கூல்ல கூப்பிட்டு பேச வச்சாங்கன்னு சொல்லி இவங்களை எதுக்கு ஸ்கூல்ல கூப்பிட்டு பேச வச்சிங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுல அவங்க காண்டாயி இவருக்கு ஃபோன் பண்ணி வீடியோவை தூக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் சொல்லிக்காரு, நான் பிரச்சனை வரக்கூடாது, உங்களை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஸ்கூல் பேரெல்லாம் சொல்லலை. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்ட்டு டைரக்டா அந்த ஸ்ட்ரைக் பவரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் அடிச்சு வீடியோவை தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இவர் இப்போ நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஸ்ட்ரைக் அப்படின்னு உடனே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, எங்களுக்கு 13 ஸ்ட்ரைக்கு ஒரே டைம்ல அட் அ டைம்ல 13 ஸ்ட்ரைக் அடிச்சு ஒரு டேட்டும் கொடுத்துட்டாங்க. இத்தனையாம் தேதி, அதாவது இன்னும் 7 நாள்ல சேனல் போக போகுது, அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்குங்க அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இவரோட கதையை கேட்டுக்கிட்டே இடையில நான் அந்த கதையும் சொல்றேன். நம்மளுக்கும் விஜய் சித்து விளாக்ஸுக்கும் ஒரு கிரிக் வந்துச்சு. மத்தது இவருக்கு அது இல்லைனாலும் ஒரு சேனல் இருந்து, ஆமா இவருக்கு இப்ப அது இல்லைன்னா ஒரு கேமிங் சேனல், அப்புறம் கேப்டன் கேகேன்னு ஏதோ இருந்தது. எங்களுக்கு அப்ப அந்த டைம்ல இருந்தது அந்த ஒரே ஒரு சேனல் தான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விதமான ஃபீல். ஸோ அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இவரோட என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பல பேர் அந்த ஸ்ட்ரைக், காப்பிரைட், பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத அதெல்லாம் இருக்குதான். ஒரு தப்பாக யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஆயுதமாக. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணால் அவங்களோட சேஃப்டிக்காக, அவங்க பண்ண தப்புகளை மறைக்கிறதுக்காக அதை அப்படியே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சேனலையே தூக்குறது. நீங்கள் அவங்கள்ட்ட வீடியோ ரிமூவ் பண்ணி சொல்லி கேட்டிருக்கலாம். இல்லை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் காப்பிரைட் பண்ணி பிளாக் பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணியிருக்கலாம். எடுத்த உடனே ஸ்ட்ரைக் அடிக்கிறது எனக்கு என்னமோ பழி வாங்குற மாதிரி தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தையவே பழி வாங்குற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம பழைய சேனலில் நிறைய ஸ்ட்ரைக் வந்திருக்கு நமக்கு. சரி வாங்க நம்ம இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டுடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி சோல்ஜர்ஸ். இந்த வீடியோ மற்ற வீடியோ மாதிரி இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு மற்ற கிட்டஸாக பேச சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நம்ம விஷயங்கள்ல சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். கோடியில் அக்கா அப்படின்னு வீடியோ போட்டு வந்திருப்பேன். அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வீடியோ சொன்னா திரும்பி இதில் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல பேஜ் வச்சு அது மூலியமா வெப்சைட்டுக்கு வர வச்சு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடுற ஒருத்தர். அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆபாசமா தான் இருக்கும், ஆபாசமா தான் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதும் அதை கண்டென்ட் போறதும் சம்பாதிக்கிறதும் அவங்க தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா வந்திருப்பாங்க. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு படிப்பு முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கில் தான் முக்கியம் போது சின்ன பசங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா அது தப்பா தானே போகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு வேளை அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா சின்ன பசங்க தப்பான பார்க்கறது தப்பு தானே, அது ஒண்ணு. பட் இதுமே ஆட்களை சின்ன பசங்க காமிச்சா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. அதுதாங்க பிரச்சனை. அதுதான் தப்பு நான் சொல்லியிருப்பேன். என்ன ஆச்சு, இந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒருத்தர் மெயில் பண்ணிருப்பாங்க. யாருன்னா வாரெக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சில இருந்து. அவங்களோட மெயில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அது என்னன்னா, டியர் மிஸ்டர் கேகே டீம், we are வாரெக்ஸ், a digital content protection service provider acting on behalf of the affected party. ஓகேங்களா? affected பார்ட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த பார்ட்டி யாரு பேரெல்லாம் போடல. இதுதான் எங்களுக்கு நடந்தது. ஆனா அந்த கம்பெனி பேரை நான் மறந்துட்டேன். இப்போ நீங்களாவது இந்த கம்பெனியோட பேர் வாரெக்ஸ் அப்படிங்கிறத போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கல்ல. நான் அந்த கம்பெனியோட பேரை ஒரு தரம் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், அதுக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க. எனக்கு திருப்பி என்னோட இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்றதுல இருக்கேன். இல்ல சரி, நான் அது அப்புறம் சொல்றேன். எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயில் அப்புறம் சொல்றேன். இதை பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு நடுவில் பூந்து என் கதையை சொல்லணும் போல இருக்கு. அதை இதை பார்த்துருவோம்.
Following video contains unauthorized content that is negatively impacting the reputation of an individual and the associated educational institution. This material was published without consent and includes both positive and negative portraits that are currently under legal review. அப்புறம் வீடியோட லிங்க். We request that you immediately remove the content from your YouTube channel and all the connected social media platforms. If the content is not removed promptly, we will initiate takedown procedures directly through the respective platforms and pursue further actions as necessary. We appreciate your urgent attention to this matter. அப்படின்னு போட்டாங்க. இவங்க யாரு என்ன ஆக்சுவலி நிஜமா ஓப்பனா சொல்லணும்னா நான் அதை பார்த்து பயந்துட்டேன். நான் பயந்துட்டு என்ன பண்ண அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்க, நான் பேசணும் அப்படின்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா இந்த மாதிரி வந்து கூப்பிட தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுவும் மற்ற சேனல்ஸே ஆகுது அவங்கள போய் தப்பா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மரியாதைக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அக்கா அப்படிதான் மீன் பண்ணியிருப்பேன். அக்கா தான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோவோட இதுல அக்கா தான் போட்டிருக்கோம், அக்கா தான் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் சொல்லியிருந்தீங்க இவங்களாம் அக்கான்னு சொல்றீங்க, அந்த வேர்டை கொச்சப்பதான் சொல்லியிருந்தீங்க. பட் இடத்துல ஒரு பெண்ணை வந்து மரியாதை தரணும், ஒரு பெண்ணுக்கான மரியாதை தரணும் தான் நான் அக்கான கூப்பிட்டு இருந்திருப்பேன். பட் இவங்க வந்து அதுல அஃபென்ஸ் ஆகி தான் வந்து இந்த மாதிரி ஏஜென்சியை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க மெசேஜ் பண்ணவங்க பர்டிகுலர் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லல. இப்ப எல்லாம் அக்கா அங்கிள்ங்கிற வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு பிரதர். ரொம்ப நாளா அந்த அளவுக்கு பண்றாங்க. இப்ப அங்கிள் அப்படின்னாலே அங்கிளா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அக்கான்னா அக்காவா, யாரை பார்த்து அக்காங்கிற, என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல. பாருங்க அக்கா அங்கிள் எல்லாம் சின்ன வயசுல நம்ம சர்வசாதாரணமா கூப்பிட்டு இருந்த பேரு எப்படி மாறிடுச்சு. ஆனா எனக்கு மெயில் அனுப்பும்போது யாரு ஒன் பிஹாஃப் ஆஃப் திஸ் டீம் அப்படிங்கிற பேரு போட்டு தான் ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் வந்து அடிச்சாங்க. அதே மாதிரி ஸ்கூல் பிரச்சனை சீரியஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா மெயிலாம் அட்டன் பண்ணுறது தான் கிடையாது. நான் வெறும் கட்டணம் போடுவேன், வீடியோ அப்லோட் பண்ண அவ்வளோதான். மெயில் இதெல்லாம் பார்க்கறது மிஸ்டர் கேட்க தான். அவங்க தான் வந்து இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயில் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை அவங்க நம்பரை இது பண்ணிப்பாரு, நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்பர் வாங்கியிருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. நான் தான் அட்டன் பண்ணேன், நான் தான் பேசினேன். அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் லைட் ரூடாக தான் பேசினாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கணும், நீங்கள் எடுக்கலன்னா நெசசரி ஆக்ஷன் எடுப்போம், எங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து பிடிக்கல, எங்க கிளையண்ட்டுக்கு பத்தி இருக்கு அந்த வீடியோ. அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாத்தி அவங்களே தான் சொன்னாங்க, இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கிளையண்ட்டுக்கு பிடிக்கலன்னாங்க. அப்படி அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க நாங்க நீங்க பண்ணலன்னா லீகலா நாங்க ஆக்ஷன் எடுப்போம், லீகலா எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து நிஜமாவே இதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். போன் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா நீங்க யாரு, இது ஜென்யூன் ரிக்வெஸ்ட் தானா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஏன்னா எங்களுக்கு நிறைய ஃபேக் இமெயில்ஸ் எல்லாம் வருது. ஸோ வந்து நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க பேசுறீங்களோ அதோட பேர் சொல்லுங்க, இல்லனா வந்து கிளையண்டோட பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எதுவுமே அவர் வந்து பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல, நாங்க வந்து வெரிஃபை பண்ணோம், வீடியோ வந்து இன்னும் யூடியூப்ல இருக்குதான் செய்யுது, பப்ளிக் ஆக்சசிபிளா இருக்குதா செய்யுது, அன்ஆத்தரைஸ்டு கண்டென்ட், அதுவும் இல்லாம இது லீகல் ரிவ்யூல போய்கிட்டு இருக்கு, நீங்க வீடியோ ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ பிரைவேட்ல போடுறதுலாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இல்லைன்னா நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த வீடியோவில் இவங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்தது, இந்த மாதிரி ஸ்கூல்ல பேசினது, பசங்களுக்கு தப்பான ஒரு மோட்டிவேஷனா போனது, அது தப்பு தான் சொல்லியிருந்திருப்போம். சம்பந்தப்பட்ட கிரியேட்டரும் சொன்னாங்க தவிர எந்த கிரியேட்டரும் அவங்க சொல்ல. பட் நாங்கள் அப்பயே கேஸ் பண்ணோம் இது ஒரு தமிழ் வாணியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன் பேர் சொல்றேன்னா பண்ணது அவங்க தான். இன்ஸ்டாகிராம்ல தமிழ் வாணி ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் இதை பண்ணது. எனக்கு என்ன கேளுன்னா ஒரிஜினலே அவங்க வந்து இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி நல்ல ரெப்யூட்டேஷன் கட்டாது பிரதர், எனக்கு பிரச்சனையா இருக்கு பிரதர் அப்படின்னு இன்ஸ்டா மெசேஜ் பண்ணியிருந்தா கூட நான் பார்த்துட்டு இல்லை அப்படிங்காங்க. ஒருத்தர் மனசு கஷ்டப்படுதுன்னா வீடியோ போடுறோம், ஒருத்தர் மனசு கஷ்டப்படுது, சரி ஓகே நான் இது ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பேன், ரிமூவ் பண்ணிருப்பேன், இந்த பாட்டு தப்பா இருக்கு சொல்லி அவரை ட்ரிம் பண்ணிருப்பேன். எஸ் ஆக்சுவலி கான்டாக்ட் நம்பர் பண்ணிருக்கலாம். இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னன்னா, எனக்கு இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இல்ல, அப்ப நம்ம ஒரு வீடியோக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணி நம்மளோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தோம். அப்போ மத்தவர் இருக்காருல்ல ஏ2டி நந்தா, அவர் என்ன தெரியுமா பண்ணியிருந்தாரு, அவர் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராமில் இவ்வளவு பெரிய பேராகிராஃபுக்கு ஒரு மெசேஜ் வருது எனக்கு, அதில் பிரதர் இப்படி ஒரு விஷயம் நீங்கள் என்னோட அந்த பர்சனல் லைஃப் பற்றி பேசியிருக்கீங்க, அது இப்படி அது என்னை எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அது என்ன நடக்குது, இப்படி அப்படின்னு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அப்போ தான் நான் நினச்சேன், ஓ இதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனலிசம், இதுக்கு பேர் தான் எத்திக்ஸ். அவர் நினச்சிருந்தா இப்போ இவங்க பண்ணுற மாதிரி என்னை பற்றி எதை பேசுகிறாங்க ஸ்ட்ரைக் அடி அப்படின்னு தூக்கி இருக்கலாம். அவரும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவரும் அந்த யூடியூப்ல இருக்காருங்கிறனால அவருக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் எப்படி ஃபீல் ஆகும், ஒரு இது வந்தால் எப்படி ஃபீல் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு பெரிய நான் இப்போயே அந்த மெசேஜ் வச்சுருக்கேன்,
ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பி அதுக்கப்புறம் நான் அவருக்கு ரிப்ளை பண்ணி அந்த பாட்டை மட்டும் நான் ஏதோ பண்ணினேன், ஏதோ சேஞ்ச் பண்ணிவிட்டு, பட் ஸ்டில் அந்த வீடியோவுக்கு நான் என்னோட ரியாக்ஷன் வீடியோவை அவர் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படி தான் அதை இது பண்ணணும். இதெல்லாம் வந்து பியூர் வன்மத்தில் பண்ணுறது. இப்போ மற்றவங்க பண்ணுறதுலாம் ஜஸ்ட் அது ஒரு கோவம். உங்களோட ஒரு ஃபேஸ் அதில் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எங்கள் ஃபேஸ் தெரியுது, அதனால நான் அதை தூக்குற பிளானில் இருக்கேன், அதனால் நீங்கள் ஃபேஸை ப்ளர் பண்ணுங்கள், என்னை பற்றி காட்டாதீங்கன்னு சொல்கிறது வேறு. என்னை பற்றியே பேசவே கூடாது. நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், என்ன வேணாலும் ஆடுவேன், என்ன வேணாலும் சொசைட்டியை கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுவேன், அதை பற்றி எவனும் பேசக்கூடாதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. என் ஃபேஸ் அதில் தெரியுது, அதை நீங்கள் தூக்கிடுங்கன்னா ஓகே. இது மற்றபடி அவர் கேட்ட மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே இருக்குது? அப்போ யாரும் இதை பற்றியும் பேசவே கூடாது. நான் வந்து மெயிலில் சென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க பேசினப்போ டேரெக்டாக அவங்களே என்கிட்டே பேசியிருந்தால இது மாதிரி வருத்தமாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, வருத்தம் இருக்குது இல்லை எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து எடுத்துருங்கன்னு சொல்லி தான் சொன்ன மாதிரி நான் கேட்க சொல்லி ட்ரிம்மோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்போம். பட் அவங்க அந்த மாதிரி டேரெக்டாகவே வரல. அவங்க எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஜென்சி யார் சார்பாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிளையண்ட் யாருன்னே வந்து பாதுகாக்கிறாங்க, சொல்லவே இல்லை. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் யூஆர் டாக்கிங்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து தர்ஷா குப்தா பற்றி பேசியிருப்போம், தமிழ்வாணி அவங்கள பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரி இருக்குது. அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க அப்படின்னா ஸ்கூல் விஷயம் வந்திருக்கோம், ஸ்கூலில் பிரச்சனையாச்சுன்ட்டு தெரியலாமல் பேசியிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா அந்த வீடு நான் ஸ்கூல் பேரே சொல்லு, வீடு ஸ்கூல் பேரே சொல்லாதப்போ எப்படி ஸ்கூல்காரங்க வந்து இது பண்ணுவாங்க, எம்எல்ஏ கேஸ் கொடுப்பாங்க, இல்லை அது பேச சொல்லுவாங்க, ரிமூவ் சொல்லுவாங்க, ஸ்கூலை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூலோட பேரை ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஏஜென்சி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு. இது ஸ்கூல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் தயவு செஞ்சு. உண்மையே சொன்னால் உங்கள் பேரை சொல்லலை, காரணம் ஒரு ஸ்கூல் மேலே இருக்கிற மதிப்பு மேலேயும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கெட்ட பேரோட ஒரே தான் சொல்ல, அந்த வீடியோ தான் சொல்லியிருப்பேன், இந்த தான் சொல்கிறேன். அப்படி ஸ்கூல் பேரே சொல்லாதப்ப நான் பசங்க தான் சொல்ல, ஸ்கூல் பேரை சொல்லாதப்ப எப்படி அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், லீகலாக மெயில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கேட்கவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசிட்டு இருந்தார். ஓகே நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலான்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து எந்த பெரிய டீம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன டீம், நாங்கெல்லாம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால எனக்கு ரொம்ப பயம், எனக்கு இருக்கிறது ஒரே சோர்ஸ் இதுதான், அதனால நான் இதை வந்து விடக்கூடாது அப்படின்றதுனால ஐ சீக் ஹெல்ப். அப்போதான் எனக்கு ரொம்ப மைண்ட் இதாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஹெல்ப் கேட்டேன். அவங்க கிட்ட போய் நான் டிஎம் பண்ணேன். அப்புறம் அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி நான் பேசினேன். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஆர்எக்ஸ் ஏஜென்சிலேருந்து எனக்கு செகண்ட் காலில் வந்தாங்க. நான் இவங்க கிட்ட சொன்னது இந்த மாதிரி செகண்ட் காலில் இருக்கு அப்படின்னா, ஓகே நீங்கள் கான் கால் போடுங்க நம்ம பேசலாம் கேட்குறேன் அப்படி சொன்னாங்க. கான் கால் போட்டாங்க. அப்போ வந்து சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து பேசுறீங்க, நீங்கள் யார் உங்களை ஹையர் பண்ணது அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஸ்கூல் பேரே தெரியல. அப்போதான் அவங்க பேசுகாம அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து ஸ்கூலுக்காகவும் பேசல, ஸ்கூல் பேரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தர பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. சீரியஸ்லி ஸ்கூல் பேரே தெரியாதவர்கிட்ட நான் ஏமாந்துருச்சேன், இவங்கள பார்த்தா நம்ம பயந்துட்டோம் அப்படின்னுட்டு. ஹலோ எஸ் I have a problem with people's content. What is it about, sir? கண்டென்ட்ல வந்து என்னன்னா அவங்க போட்டது கண்டென்ட் வந்து அந்த கிரியேட்டரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்படினா கிரியேட்டர் சொன்னாங்க உங்க கிட்ட? கிரியேட்டர்னு இல்ல, உங்ககிட்ட ஸ்கூல் மே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பேர் அவங்க சொல்லலையே, நீங்க யாரு? நீங்க யாரு? வாரக் ஏஜென்சி தான் இல்லையா? ஏஜென்சிக்கு ஸ்கூலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏஜென்சி ஸ்கூலுக்கு டைப் பண்ண மாட்டாங்களா? ஏஜென்சி ஸ்கூலுக்கு எதுக்கு சார் டைப் பண்ணுவாங்க? அப்படி பார்த்தாலும் அவங்க உங்களுக்கு ஸ்கூலோட பேர் சொல்லி எந்த ஸ்கூல் எனக்கே தெரியாதுங்க இருக்கு அப்படின்னு. எந்த ஸ்கூல் சார் தெரியல இல்லையா உங்களுக்கு? அப்ப ஸ்கூல் பேரே தெரியாத ஒரு விஷயம் இருக்கப்போ இன்னொரு கிரியேட்டருக்கு கால் பண்ணி மிரட்டுறதுக்கு ஒரு உரிமை ஏஜென்சிக்கு இருக்கு. நீங்க எந்த நம்பிக்கையில கால் பண்ணி கால் பண்ணி மிரட்டணும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? சார் மிரட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். எந்த ஸ்கூல்னு கேட்டேன். ஸ்கூலுக்காக வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்றீங்க இல்லையா? ஸ்கூல் பத்தி ரெண்டு கிரியேட்டர்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓ கிரியேட்டர்ஸ் சொன்னாங்களா? கிரியேட்டர்ஸ் பிளஸ் ஸ்கூலுக்காக தான் சொல்றாங்க. கிரியேட்டர்ஸ் கிடையாது தனியா. ஒளறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த ஸ்கூல் ஸ்கூலுக்காக நாங்க ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு காக்கா பறக்குது. ஒன்று பதில் இல்லை. அவங்கள பத்தி இந்த பாயிண்ட் பேசினதுக்கு அப்புறம் சார் ஸ்கூல் பேர் என்ன காக்கா திருப்பி பறக்குது. அப்புறம் நேரத்துல கிரியேட்டர்ஸுக்காகவும் ஸ்கூலுக்காகவும் சரி ஸ்கூல் பேர் என்ன காக்கா பறக்குது. காக்கா பறக்குதுன்னு ஒரு ஸ்கூலா? என்னடா அது? ஹலோ கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்கூல் மேல இருக்க அக்கறையில கிரியேட்டர்ஸ் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஸ்கூல் மேலாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி ஸ்கூல் வந்து ஆல்ரெடி கிரியேட்டர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வந்து இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க.
ஓகேங்களா? ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கரெக்ட்டா? மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சார் நீங்க யாரு சார்? வாரெக்ஸ்னா என்ன ஏஜென்சி? Are you a legal team of the particular school? Legal team? Are you a legal team of that particular school? Digital content மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா விடுங்க சார், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டாவே கால் பண்ணி பேசலாம். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பீப்புள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. when people say it is their channel, it is their content, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டர் ஸ்ட்ரைட்டா தான் டீல் பண்ணணும். இல்ல எங்க ஸ்ட்ரைட்டா டீல் பண்றாங்க. இப்படி ஒரு ஏஜென்சியா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோவெல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு அப்படி பல ரீசன் சொல்லுவாங்க. ஒரு ஏஜென்சி இருக்கும், அவங்க பெரிய கார்ப்பரேட், அவங்களுக்கு இந்த யூடியூப் லாயர்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். நமக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க இப்படி ஒன்று செஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்கான்னு நம்மளே அப்போதான் போய் தேடுவோம். அவங்களுக்கு பெரிய பெரிய டீம் எல்லாம் இருக்கும். இவங்க டக்குன்னு அப்படின்னோடனே அவனுங்க இப்படி தான் மிரட்டுற மாதிரி பேசுறது, ஒரு இது மாதிரி பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஸ்கூலுக்கு ஏதாவது லீகல் டீம் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நடுவில் வந்துட்டு நீங்க ஒரு ஏஜென்சி பர்சனா நீங்க கால் பண்றது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நாங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்போ நாங்க எதுவும் பேசக்கூடாதுன்றீங்களா? ஒரு ஒப்பீனியன் எப்படி கேட்குறீங்க? ஒரு ஸ்கூல் ஒருத்தருக்கும் இன்னொரு ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் நடுவுலையும் அப்போ நாங்கள் பேசக்கூடாதுங்கிறீங்களா? அப்படின்னா அவர் கேட்பாருல, அப்போ நாங்கள் பேசக்கூடாதா? என்ன சார் சார் நீங்க யாருன்னு நான் கேட்குறேன் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல அவங்களோட டிஜிட்டல் கண்டென்ட்டை நாங்க தான் ப்ரொடெக்ட் பண்றோம். ஓகே சோ நீங்க இப்பதான் நீங்க ஸ்கூலுக்காக பேசுறீங்க, இப்போ நீங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரோட கண்டென்ட் பேசுறீங்க. யாரு சார் நீங்க? விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்கூலோட ரெபுடேஷன் பிளஸ் கிரியேட்டர்ஸோட ரெபுடேஷன். ஓகே, இப்போ கிரியேட்டரோட ரெபுடேஷன் ப்ராப்ளமா இருக்குன்றீங்களா? ஆமா. இப்போ நீங்க தானே ஸ்கூல் வந்து அவங்க மேல கேஸ் கொடுக்க போறாங்க கிரியேட்டர்ஸ் மேல. கிரியேட்டர்ஸ் ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க சொல்ற who hired you? both ரெண்டு பேருக்காக தான் பேசுறோம். ஓ ஓகே. ஸ்கூல் வந்துட்டு அவங்க மேல கேஸும் போடுறாங்க, அவங்களுக்காக உங்களை ஹையரும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? ஏங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எப்படிங்க? ஸ்கூல் பத்தி பேசுறீங்க. அப்படி பார்த்து தர்ஷா குப்தாவோட கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? தர்ஷா குப்தாவுக்கு நாங்க ஆல்ரெடி வர்க் பண்றோம். தர்ஷா குப்தாவும் is already always your content இல்லையா? Yes. If you have any problem, put it in writing. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா அந்த கிரியேட்டர் இருப்பாங்க, அந்த கிரியேட்டர் கால் பண்ணி பேச சொல்லுங்க. எங்க பிரதர் கேகே பிரதர், நீங்க வேற பேர் சொல்றீங்க, இவர் வேற பேர் சொல்றாரு. உண்மையிலே அந்த இதை கொடுத்தது யாருங்க? குழப்பமா இருக்குதானே? நான் வேற 4-5 பேருக்கு வேலை செய்யறாங்க போல இவங்க அப்படித்தான். இவங்க எல்லாருக்கும் வேலை செய்வாங்க. இப்ப மிஸ்டர் கேகே அவங்கள்ட்ட போயிட்டு இது பண்ணாருன்னா அவருக்காக வேலை செய்வாங்க. இவர் கத்துறாரு, இவர் தான் ராமநாதன். நானும் கத்துறேன், நான் தான் ராமநாதன். ஏங்க தர்ஷா குப்தாவும் ஏதோ ஒரு காலேஜ்ல தானே போய் டான்ஸ் பண்ணதா சொன்னாங்க. அப்ப அவங்க தானோ? நீங்க மத்தவங்க அந்த ஸ்கூலுக்கு போனவங்கள பத்தி சொன்னீங்க, அப்ப யாருன்னு தெரியலையே. இப்படி அடிச்சிருக்காங்க பாரு, தெரியாத அளவு. இப்ப இவங்கட ஃபோன் கால்ல சொல்ற ஒரு பேர் வந்து அந்த பேர் தான், மத்தவங்கட பேரு சொல்லல. ஐ சி. சிம்பிள். யார் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு ஏஜென்சியோட வேலை கிடையாது. அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம்னா அந்த கிரியேட்டருக்கு ஒரு லீகல் டீம் இருப்பாங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க நடுவுல வந்துட்டு பேசுறதுக்கு யூ ஆக்சுவலி டோன்ட் ஹேவ் எனி லீகல் கிரவுண்ட். அண்ட் ஐ அம் a lawyer. அந்த கிரியேட்டருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கிரியேட்டரோ இல்ல அந்த கிரியேட்டரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ கால் பண்ணுவாங்க. நடுவுல யூ கெட் paid. I understand, it's your job. அவங்க மேல ஒன்றும் கோவப்படல. I know it is your job. ஏன்னா நீங்க வந்து they have engaged you. பட் நீங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்க, தர்ஷா குப்தா கிட்ட பேசுறீங்க, ஸ்கூல் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. Why don't you share your one second sir? Why don't you share your business card first? Business card? Abdina? You could be anyone. You practically be her PA and say I'm a Warex agent. Who are you? Mr. KK channel official mail wait. No. See, mail ID ngirda na create பண்றது நீங்க create பண்றது. Do you have a GSTIN? இருக்கு. உங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ் பிரைவேட் லிமிட்டட்னா நீங்க சோல் ப்ரொப்ரைட்டரா, நீங்க என்ன கம்பெனி? இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. என்ன கம்பெனி? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. வண்டர்ஃபுல். அப்ப உங்களோட கார்ப்பரேஷன் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. அப்போ உங்க மெயில்ல வந்துட்டு நீங்க ஒரு CAN நம்பர், உங்களோட எம்ப்ளாயி நேம், நீங்க தான் எம்ப்ளாயி, அப்போ உங்களோட நேம், GST நம்பர் இதெல்லாம் முதல்ல அனுப்புங்க. ஏன்னா நீங்க தர்ஷா குப்தாக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ இல்ல வந்துட்டு அந்த இன்னொரு பர்சன் யாருக்கோ அவங்களோட PA-வா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எந்த கெப்பாசிட்டியில இதை பேசுறீங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு மெயில கான்ஸ்டியூட் பண்ணி அனுப்புங்க. அதை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க. அதை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் if there is any legal standing, then and only then you get a reply.
now and then you will not send any mail. எங்களுக்கு இப்படி எல்லாம் யாரையும் தெரியாது. இப்போ உங்க மாதிரி ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டு இப்போ பேசுறீங்கல்ல, அவங்க எப்படியோ வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். பட் ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடியாவது இப்போ இவங்க வந்து நம்ம எடுத்தோடனே அடிச்சிட்டோம், இவங்க சின்ன குரூப்பு அப்படின்லாம் நினைக்காம ஏதோ அவங்க சக்திக்கு ஒரு லாயரை வச்சு பேசுனாங்கன்ற மாதிரி யாரையாவது தெரியுமா? எங்களுக்கு அப்போ யாரையும் தெரியாது. ஓ இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நாங்கள் அடித்தது இப்படி வாங்கிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ பயமா இருந்துச்சு. ஆமாம், நமக்கே அதில் பெருசாக ஒரு வருமானம் வர மாட்டேங்குது, இதில் அதுக்கு லாயர் வேற வைக்க நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ, அப்போயெல்லாம் நமக்கு சிட் ஃப்ரீக்வன்சியே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்மளும் ஒரு மெசேஜ் தட்டி விட்டுருக்கலாம். Not call that person, you will stay away. Are we clear? Okay. ஹலோ மேல அவங்க bother பண்ண மாட்டாங்க. இல்லை மாட்டாங்கன்னா நான் பார்த்துக்கலாம். ஏன் அவங்க நிஜமா ஸ்கூல் பேரே தெரியல உங்களுக்கு? எனக்கு பயங்கரமா இப்பதான் எனக்கே ஷாக் ஆயிருக்குண்ணா. சொல்றேன் நான் உங்களுக்கு ஸ்கூல் குலாசா they are just agency people of these two actresses. ஆக்சுவலி அவங்களால நீங்க பேசுறதே ஹேண்டில் பண்ண முடியல, கேட்குற கொஸ்டினுக்கும் பதில் சொல்ல முடியல. happens. மை காட், எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் இந்த ஆடியோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துருப்பீங்க, நான் ஹலோ சொன்னேன், அவங்க வந்து சொல்லு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ யாராச்சும் நம்ம ராங் நம்பரே வருது, ஏதோ ஒரு கால் வந்து ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க அப்படி தான் கேட்போம். இல்லை தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க சொல்லுங்க அப்படி சொல்லிடுவோம். அப்போ வந்து நான் கால் கனெக்ட் பண்ணும்போது அவருக்கு தெரியாது சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் லைனில். அவங்களுக்கு என்னன்னா நம்ம பயமுடுத்துறோம்ல, ஸ்ட்ரைக் அடிச்சிருவோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே அந்த சேனல் தான், அவங்க கிட்ட அந்த சேனல்ல ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கான பவர் இருக்கு. அப்போ அப்படின்னு ஒரு ரவுடிசம் மாதிரின்னு வச்சுக்குவேன். அதனாலதான் எடுத்தவொடனே ஹலோ சொல்லு இருக்காங்கன்ட்டு அப்பவே அவர் வந்து ஹலோக்குள்ள சொல்லு அப்படிதான் சொல்லிருப்பாரு. பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்சி நினச்சா யாருக்குன்னா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும், யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ எங்கே பேசுவதுனால எங்கே இருக்குது? நான் இந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன், மேபி நான் இந்த வீடியோவில் அசிங்கமாக திட்டிருந்தாலோ அவங்க தப்பாக பேசினாலோ கேட்காத நியாயம் இருக்குது. நான் நடந்த விஷயத்த சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதுவும் ஸ்கூல் பசங்க மட்டும் தான் நான் பேசியிருந்திருப்பேன். நான் ஜாலி வீடியோ போடுறவங்க, நான் சோஷியல் பேசுகிறவங்க, ஓகேவா? நான் ஸ்கூல் பசங்க பேசுனேன். பட் எனக்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னா, அப்போ சின்ன சின்ன கேட்டர்ஸை எவ்வளோ ஈஸியாக மாட்டுவாங்க அப்படின்றதான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு கார்பரேட்டாக ஒரு ஏஜென்சி நினச்சாங்க அப்படின்னா யாரை வேணா ஈஸியாக வந்து பேசி இந்த வீடியோ தூக்கு, இது நீ பேசணும், இது நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும்னா, இங்கே யூடியூப்ல எங்கே சுதந்திரம் இருக்குது? எனக்கு புரியவே இல்லை உண்மையிலே. இப்போ என்னன்னா, இவங்க வந்து ஒரு கிளைமோ வீடியோ தூக்கி இருந்தாலோ பிரச்சனை இல்லை, இவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்குன்றது 3 ஸ்ட்ரைக்கு மேலே போனால் ஒரு சேனல் அப்படியே அவுட், அப்படியே வீடியோ தூக்கிடுவாங்க, காலியாகிடும். உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அதேமாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேனலுக்கு இந்த ரீச் அப்படியே கம்மியாகும். 4 பேர் அப்புறம் காட்டாது, இது பண்ணாது. 10 பேர் காட்டுது அப்படின்னா அதில் 4 பேருக்குள்ள 5 பேர் தான் காட்டுமே தவிர ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருந்தவங்களுக்கே வந்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டாது, ரீச் அப்படியே கம்மி பண்ணி விட்டுரும். இதான் யூடியூப் அல்காரிதம். வேணும்ட்டு ஒரு கிரியேட்டரை முடக்கணும், ஒருத்தர் பேசிட்டாங்க அவங்கள மொத்தமாக அழிக்கணும் அப்படின்றதான் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது மெயில் வந்தது எப்போனா 28th ஆகஸ்ட், விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள். அப்போதான் வந்து இந்த மெயில்லாம் வந்துச்சு. அந்த 2 டேஸ்லேயே வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் பேசின உடனே ஓகே நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ண கூட நான் அந்த விஷயம் போய் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா நேற்று செப்டம்பர் 19th அப்போ வந்து ஈவினிங் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் வருது. 15 days வந்து அவங்க வந்து இதில் இருக்கு பாரு பேர், ரிமூவல் ரிக்வெஸ்ட் இஷ்யூட் பை என்ன. சரி சரி, நீங்கள் யாரோட கண்டென்ட் எந்த இப்போ அவங்க ரிக்வெஸ்ட் அடிக்கும்போது அந்த டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 செகண்ட்ஸ்லேருந்து 3 minutes வரைக்கும் இதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு அந்த வாரெக்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க வீடியோவை லீகலாலாம் அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டெல்லாம் வரல, ஒரு பர்டிகுலர் இவங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்கு பாரு. ஏன்னா யூடியூப்ல சொல்லணும்ல, எதுன்னு சொல்லு சார்ன்னு, என் ஃபேஸ் அதில் தெரியுது பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லி இதை பண்ணியிருக்காங்க. யூ நவ் ஹேவ் 1 copyright strike. இந்த காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு 1 இதெல்லாம் கேட்கும் போதே பதறுது. இவரோட இமெயிலில் யூ ஹேவ் 1 copyright strikeன்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்த இமெயிலில் சரன்னு ஒரு 20-25 லிங்கை போட்டு யூ ஹேவ் 20-25 ஸ்ட்ரைக்ஸ், சேனல் ஸ்வாகாவா என்ன சார்? எனக்கு ஏசியில் உட்காந்துருந்தேன், குபுகுபுன்னு வேர்த்துருச்சு. ஏன்னா ஒரு முன்னறிவிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி கூட சொல்லல, இப்படியெல்லாம் கூட இல்லை, அடிச்சு டைரக்டா
யோசிச்சிருக்காங்க இதுலலாம் என்ன பண்ணலாம், லீகலாக மூவ் பண்ணலாமா பார்த்துருப்பாங்க. பட் பண்ண முடியாதுன்னு ஒன்னே தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து ஸ்ட்ரைக் ரிக்வஸ்ட் கொடுத்தது வந்து அன்ஆத்தரைஸ்ட் கண்டென்ட். அந்த வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்லேருந்து 3 minutes அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா அப்படி அவங்களோட ஓன் கண்டென்ட் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணி போட்டிருப்பாங்க யாராவது, ஓகேவா, யூடியூப்ல ஏதாவது போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல் வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் நான் வந்து அவங்க அடிச்சது 15 செகண்ட்ஸ்ல இருந்து 3 minutes 4 செகண்ட் வரைக்கும் அவங்க அண்ணன் யூஸ் பண்ணிருக்கோம் அவரே அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் அதை நான் பேசுவேன், வேற காமெடி கிளிப்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஃபுல் அவங்க கண்டென்ட் நான் போட்டிருக்கேன்ட்டு அடிக்க முடியும்? இது ஒரு ஃபேக்கா ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ஃபால்ஸா அடிச்சிருக்காங்க. யூடியூப்ல இருக்கிற அந்த ஓட்டையை யூஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு உண்மையாக யூடியூப்ல நம்பிக்கை கிடையாது அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதே மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன். ஏன்னா யூடியூப் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது, ஹெல்ப் பண்றதே கிடையாது. இன்னும் நான் அப்பீல் கொடுக்காது நேத்தான் வந்துச்சு, இதுதான் காலம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இன்ன வரைக்கும் எடுக்கல அப்படின்னா எனக்கு தெரியும் யூடியூப் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு. எனக்கு ஏன்னா இப்போ இப்படியே போச்சு அப்படின்னா ஈஸியாக எதுவுமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. நான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காகவோ நான் பாதிக்கப்பட்டனா பேசலை. இது உண்மையிலே யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கான பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு அடிக்கிறவங்க நாளைக்கு என்னோட சின்ன சேனல் சேகப்பட்டது இருக்கும், அவங்களும் அடிப்பாங்க. இன்னைக்கு எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்களா, இது சின்ன சின்ன சேனல்ஸாக இருக்கும் இல்லையா, அவங்களும் ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டேன், அது சின்ன சைடு வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். இது எப்படின்னா இது எனக்காக பிரச்சனை மட்டும் இல்லை, மொத்த கிரியேட்டர்ஸ்க்கான பிரச்சனை. இன்னைக்கு இப்போ விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இதை இப்போ நடிச்சிட்டாங்கல்ல, இது அவங்க வந்து ஒரு ட்ரேட் மார்க் ஆகிடும். இதே மாதிரி கேட்குற சேனல் இருந்துச்சு, இது மேலே தூக்க சொன்னாங்க, தூக்கி கொடுத்துட்டோம், எங்ககிட்ட வாங்க எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து மைல் ஸ்டார் வச்சுக்குவாங்க. இப்போ நாளைக்கு நீங்க யாரை பற்றி பேசாலுமே அவங்க இந்த மாதிரி சேல்ஸ் காசு கொடுப்பாங்க, அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போய் வந்துருவாங்க. இப்போ இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த கார்பரேஷன் வந்து ஈஸியாக வந்து யூடியூப் ஆளுவாங்க தவிர நம்மள மாதிரி வந்து சாதாரண ஆளுங்களாம் வந்து மேலே வரவே முடியாது. என் கேள்வினா சம்மந்தப்பட்ட ஆளு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலோ இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் இருந்தவொடனே நான் வந்து இன்ஸ்டால ஸ்டீல்ஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு என் பக்கம் நான் எத்தனை சொல்லியிருப்பேன், கோபமாக சொல்லியிருப்பேன். என் ஃபுல்லாமே வளர்த்த சேனல் அது எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமா இது? எத்தனை கண்ணு முடிக்காம நான் இப்போ சொல்கிறேன் 3 லட்சம் ஆரம்பிச்சிருந்து நான் 4 மணி நேரம் தூங்குறேன். திரும்பி எத்தனை பேருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன். நான் கடன் 3 லட்சம் கடன் இருக்கு, கஷ்டப்பட்டு அதில் இப்போ 1 லட்சம் அடைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கடன் இருக்கு, நான் என்ன அலையணும்? உண்மையிலே எத்தனை பேர் அடிப்பீங்க, எத்தனை பிரச்சனை நம்ம பார்க்குறது வாழ்க்கையில். அப்படிதான் ஒரு பெரிய கம்பெனியில் வந்தாச்சு, தனியாக ஆரம்பிச்சு வந்தாச்சு, நிறைய இழந்துட்டேன், வாழ்க்கையில் நிறைய பேர் இழந்துட்டேன், எவ்வளோ நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இது சேனல் தான், அந்த சேனல் தான் பிள்ளையா பார்த்துட்டு இருக்கேன், நான் வாழ்றது இதுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட இதுல வந்து ஈஸியாக அழிக்கிறது இது எனக்கு புரிய விட்டா வாழ்க்கை இது விட்டா என்ன பண்றது? நான் இப்போ என் வாழ்வாதாரமே இதுதான், இது விட்டா வாழ்வாதாரம் விட்டா நான் என்ன பண்றது? அதான் மனுஷன் என்ன உலகம் தாங்குறதுன்ற மாதிரி தான் இருக்கு. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்த சேனல் தெரியுமா இது? இப்படி ஈஸியாக ஒரே ஸ்ட்ரைக் ஒரு பேசுறது எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போதான் ஒரு 12 மாசத்துக்கு முன்னாடி இதே ஃபீல்ல தான் நாங்க இருந்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியாது. எந்த ஒரு ஏஜென்சியா இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து இதை அப்படி பண்ணி கொடுங்கன்னு சொல்ற அவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மனநிலை எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சும் பண்றதுதான் வருத்தமா இருக்கு. அந்த அவங்களுக்கு தெரியலனாலும் அந்த ஏஜென்சிக்கு நல்லா தெரியும். அந்த ஏஜென்சி அவங்கள்ட்ட சொல்லலாம், மேடம் உங்க வீடியோவை ஃபுல்லா பிளாக் பண்ணி நம்ம அதை பார்க்க விடாம ஆக்குறதுக்கு வழி இருக்குன்னு தெரியும். அப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்கள்ட்ட என்ன சொல்லி நீங்க அவங்கள்ட்ட மெம்பர்ஷிப் வாங்குறீங்க? ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குறோம் மேடம், சேனலே இல்லாம பண்ணிடுவோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி தானே. இல்லாட்டி இவர் சொன்ன மாதிரி சொல்லி இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்லயே அதுலயே வந்து பேசியிருக்கலாம், எனக்கு இந்த துண்டை மட்டும் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ இதுக்கு இப்போ நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, இப்போ இவங்க யூடியூப்ல இருக்கிற ஓட்டையை வச்சு விளையாடுறாங்கன்னா நம்ம அந்த ஓட்டையை வச்சு விளையாடுறது நம்ம என்ன பண்றது? இது மாதிரி ஏதாவது ஏஜென்சி இருக்கா? கிரியேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏஜென்சி இருக்கா? இருந்தாலும் ஏதாவது ஃபீஸ்னுவாங்க. சின்ன கிரியேட்டர் வச்சுக்கிட்டு என்னத்த ஃபீஸுங்கிறது ஒன்றும் தெரியல. பெரிய டீம் இருந்தால் தான் அதெல்லாம் சரியாகும். யூடியூபை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலைங்க. சரி, நம்ம மற்றவங்களோட வீடியோவை எடுத்து போட்டு ரியாக்ஷன் பண்ணுறோம், அவங்க வந்து காப்பிரைட் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். எங்களோட ஓன் கண்டென்ட் vlog சேனலுங்க, சின்ன சேனலுங்க, அது இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபர் கூட அடிக்கலை. எனக்கு அந்த சேனலுக்கு எனக்கு பிரச்சனை வரும்போது 5,000 6,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. நாங்களே காசை சேர்த்து அதில் வர்ற அமௌண்ட்டில் எங்கேயாவது வெளியே போய் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு vlog சேனலுக்கு வந்து நீங்கள் எனக்கு என்ன தெரியும் ஆச்சரியம், நீ சொன்ன காரணத்தை எங்களோட மெயின் சேனலுக்கு சொல்லியிருந்தா கூட எனக்கு கவலை வந்திருக்காது. ஆமாம் எங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் இல்லைன்னு நான் புரிஞ்சிருப்பேன். நான் ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும் போடுற சேனலில் வந்து இல்லை இது உன்னோட ஒரிஜினல் கண்டென்ட்டே இல்லை, நாங்கள் நல்லா அலசி பார்த்துட்டோம், அதனால 3 மாசத்துக்கு மொனிட்டைசேஷன் கட்டு, இது மூஞ்சியே இல்லைன்ட்டாங்க. பார்த்தா அந்த 3 மாசத்துல நமக்கு நல்ல வியூஸ் போகுது.
அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ராசா வாங்க. அவ்வளவு நாள் நம்ம போட்ட வீடியோக்கு 1000 2000 என்னைக்கு மொனிடைசேஷனை கட் பண்ணாங்களோ அதுக்கு ஒரு வியூஸ் கொடுத்தீங்க பாருங்க. அந்த 3 மாசத்துக்கு 20,000 30,000 வியூஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கெல்லாம் 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? 3 மாசத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு மொனிடைசேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் 6 ரூபாய் மறுபடியும் 1000க்கு இறங்கிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கு. அது எப்படி சார் மொனிடைசேஷன் கட் ஆகுற நேரமா பார்த்து நீங்க வியூஸ் கொடுக்குறீங்க? என்ன தெரியுமா அந்த யூடியூப்காரன் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இது நீங்க தான், நீங்க ஒரிஜினல் கண்டென்ட் தான் யூஸ் பண்றீங்க, நீங்க வேற யாரோட கண்டென்ட் யூஸ் பண்ணலங்கிறத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு. எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, நீ வீடியோ எடுத்து காட்டு, உன்னோட செட்டப்பு, நீ தான் இந்த கண்டென்ட்டை நீ தான் உருவாக்குறங்கிற செட்டப்பு, நீ எப்படி எடிட்டிங் பண்ற, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற, உன்னோட எடிட்டிங் பேட்டர்ன். யோ என் மூஞ்ச பார்த்தா தெரியலையா, அது நான் தாயா அது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடு, அப்போ நாங்கள் மோட்டிவேஷனை தர்றோம். சரி, நானும் ஒரு நாள் முழுக்க ஒரு ரூம் அடைச்சிக்கிட்டு உட்காந்து அதில் இப்படி வர இப்படி இத்தனை நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோ இருக்கணும், இத்தனாவது நிமிஷத்துக்குள்ள யூடியூபுக்கு ஒரு யூடியூபோட பேரை சொல்லணும், இத்தனை நிமிஷத்துல சேனல் பேரை சொல்லணும்னு அவ்வளவு விதிமுறை. அதெல்லாம் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வீடியோவை அப்லோட் பண்ணி அன்லிஸ்டட்ல போட்டு அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பணும். லிங்க் அனுப்பிட்டு படுத்துட்டேன். 24 hours நாங்கள் ரிவ்யூ பண்ணி சொல்லுவோம்னு. ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? இந்த சேனலை நம்பி நம்ம வேலையெல்லாம் விட்டு ஒரு சேனல் பின்னாடி அப்படியே வரும்போது இப்படியெல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்னு போது தூக்கம் வருமா? நானும் நைட்டு பிறண்டு படுத்துக்கிட்டு காலையில எந்திரிச்சு போனை பாக்குறேன். அது நீ இல்ல, யோ நான் தான் வீடியோ போட்டேனே, நாங்க வீடியோ நல்லா அலசி பார்த்துட்டோம், அது நீ இல்ல, உனக்கு 3 மாசத்துக்கு காசு கிடையாது போடா. என்ன பண்றது? 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சில என்ன சொல்றது, 3 மாசத்துக்கு அப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் சாரி சார் இது நீங்க தான் அப்பதான் ஒத்துக்கிறாங்க. இதைத்தானே நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் மோனிடைசேஷன் கொடுத்தாங்க. இது அந்த சேனல்ல வந்தது. அப்புறம் ஒரு தனி சேனல் வச்சிருந்தோம், ரம்ஸ்டிக் சினிமான்னு, இந்த படத்தோட ட்ரெய்லர் அது இதெல்லாம் ரியாக்ட் பண்றது. அதுல எக்கச்சக்க படத்தோட ட்ரெய்லர் நாங்க ரியாக்ட் பண்ணியிருக்கோம், படத்தோட ரிவ்யூ சொல்லியிருக்கோம். ஒரு பிரச்சனை கூட வந்ததில்லை. மிஞ்சி போனா காப்பிரைட் கிளைம் வரும், வீடியோ விசிபிளா இருக்கும், அந்த மோனிடைசேஷன் காசெல்லாம் ஓனருக்கு போயிடும், எங்களுக்கு அதில் ஒன்றும் கிடைக்காது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் வரும். நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லி இந்த சினிமா கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு சில கம்பெனி, சன் பிக்சர்ஸ் மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோவே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. விச் இஸ் ஃபேர், சேனலுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. எங்கள் வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சார். சில நேரம் ஒரு மெசேஜ் வரும் என்னன்னா, உங்கள் இந்த ஓனர் வந்து வீடியோவை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாரு, பட் மோனிடைசேஷன் அவருக்கு எடுத்துக்கிறாரு. விச் இஸ் வெரி வெரி ஃபேர். அது உங்கள் கண்டென்ட், பரவாயில்ல, எங்களுக்கு அதுக்கு காசு வராட்டி பரவாயில்ல. ஒரு சேனல்னு ஒரு பேஸ் உருவாக்குறதுக்கு உங்கள் வீடியோ ஹெல்ப் பண்ணுது, சந்தோஷம். இந்த அது என்னது வணங்கான்னு ஒரு படம் ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணோம். சத்தியமா எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது பிதாமகன் விக்ரம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதான் அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல சொல்லிவிட்டேங்க நான். அதுக்காக அந்த இதை பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு பாலா சாரோட படம், பட் பாலா சாரோட பிதாமகனையே அந்த ஹீரோ கேரக்டர் ஞாபகப்படுத்துது. அந்த முடிக்கு டை அடிச்சது, அவர் நடக்கிறது, ஓடுறது, இது பிதாமகன் மாதிரி இருக்குங்கன்னு சொல்லிட்டேங்க. அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ நான் இந்த கேக்கு சொல்ற மாதிரி தான், காப்பிரைட் கிளைம் போடுங்க, இல்லை நான் சொன்ன கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா பிளாக் பண்ணிருங்க. இவன் பாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒருத்தன் இது பிதாமகன் மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த படமே நாசமா போற மாதிரி ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க அந்த சேனலுக்கு. அந்த ஒரு ட்ரெய்லருக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் போட்டு இப்படி இமெயில் வருது, இவங்க தான் அந்த ஸ்ட்ரைக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு முழு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க இந்த சேனலுக்கு. அப்பதான் இவர் யோசிச்ச மாதிரி நான் யோசிச்சேன். அப்ப கருத்தே சொல்லக்கூடாது. கடைசியில பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் அதான் சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் போய் நோண்டுவீங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான் ட்ரெய்லரை பார்த்து, உண்மையை சொல்லிட்டேன் நான், உடனே ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. அதுல கடுப்பாகி போய் இனி இந்த சினிமாவுக்கே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சேனலையே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணனால தான் இப்போ ஒரு சில ட்ரெய்லர்ஸுக்கு மட்டும் நான் அப்பப்போ ரியாக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒரே ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போவேன், அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா இது என்ன? இது நாசிஸ்டிக்கா இல்லையா? இது ஈஸியாக வச்சுட்டு போயிடுவேன்னா அப்போ என்ன? அப்போ எல்லாருமே நான் மட்டும் எத்தனை பேர் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஃபேம் கொண்டு வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ பார்த்து போட்டு கொஞ்சமாக சேனல் மழை வளர்ந்துருப்பாங்க. இப்படி ஈஸியாக யாரோட ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னா இப்போ ஏஜிசி மட்டும் தான் அங்கே இருப்பாங்க, ஏஜிசி சொல்ல தான் நடக்கும், ஏஜிசி ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. கிரியேட்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும். நான் மற்ற கிரியேட்டர்ஸ் பேச சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நடக்கிறது நடக்கும், எனக்கு நடக்கும்போது யாருமே பேசல அப்படின்னா நாளைக்கு ஒவ்வொரு நடக்கும் யாரும் பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு சோல்ஜர்ஸ், இந்த மற்ற கேட்ட
கிரியேட்டர்ஸ் இந்த விஷயத்தை கொண்டு போங்க. மற்ற கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும், பேச வைங்க. மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேனல்ஸ், மில்லியன் வியூஸ் வர சேனல்ஸ், இவங்கெல்லாம் பேசினா மட்டும்தான் இது தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருப்பாங்க. ஏங்க என்ன மாதிரினா மிஸ்ஸஸ் கேட்க அவனாக பண்ணாங்க, அவங்களும் ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. தெனவிட்டா வந்து இன்னும் வார்த்தை என்ன நீங்கள் ஏஜென்சி வச்சிருந்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், என்ன பேசலாமா? பிரச்சனை அப்படின்னா ஏஜென்சி தான் யாரு என்னன்னு தெளிவாக சொல்லலை. அதனால இது உண்மை ஏஜென்சி தானா இல்லை ஃபால்ஸ் ஐடியாஸா எனக்கு தெரியாது. ஆமாம், அந்த சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ஆடியோ கால் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்லாம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளே காணும், அவங்க எந்த டீட்டெயில்ஸும் அனுப்பலை, உண்மை ஏஜென்சியாரும் சொல்ல. அப்படி சொல்லாதப்போ எப்படி ஃபால்ஸாக உண்மையாக நான் ஏற்றுக்க முடியும்? ஒன்று அதே மாதிரி சம்மந்தப்பட்டால் பேசவே இல்லை, இப்படி இருக்கும்போது ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வந்து கேள்வி தான். சம்மந்தப்பட்ட சிஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் பார்க்காமலாம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து என்னையும் ஆஃபீஸ் ஐடியும் பிளாக் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் சோல்ஜர்ஸ் போய் உங்களை நான் தான் கேட்டாங்க, ஏன் ஸ்ட்ரைக் கொடுங்க, ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நான் தான் கேட்டாங்க, நாங்களாம் தான் கேட்குறோம், ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்படி போச்சே பண்ணால் நாளைக்கு ஈஸியாக எல்லா சேனல்ஸுமே இதுக்கப்புறம் போயிடும். யூடியூப்பில் யாருமே உட்காந்து பார்க்க முடியாது, யூடியூப்ல உண்மையாக எதுவுமே இருக்காது. நாளைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் தான் ஓடும், ஃப்ரீடமாக வந்து பேசவே முடியாது. ஸோ சோல்ஜர்ஸ் நான் பேசினேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, முடக்க தான் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்னால் இப்படி பேச முடியாது, விஷயத்துக்கு தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இதே சமயம் சிஸ்டர் தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஏஜென்சி கிட்ட நீங்கள் தான் உங்கள் பேர் தான் கார்பரேட்ஸே இருக்குது, ஓகேவா? அது மட்டும் அவங்க போர்ஷன் தான் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் மெச்சூராக அந்த இது மட்டும் எடுத்து விட்டுருங்க, ஸ்ட்ரைக் எடுத்து விட்டுருங்க, காம்ப்ரமைஸாக போயிடலாம். சோல்ஜர்ஸ் பார்த்துட்டேன், நிறைய இழந்துட்டேன், ஓகேவா? இதுக்கப்புறம் இதையும் இழந்துட்டா வாடகை எடுத்துட்டா என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் ஏற்றுக்கும் சம்பளம் கொடுக்கணும், வீடு வாடகை கொடுக்கணும், எல்லாமே எல்லாம் இருக்குது. எனக்கு தொழிலும் எனக்கு இல்லை. முன்னே நான் சொல்கிறேன், என் மனைவியும் இல்லைன்னா அப்படின்னா நான் இந்த சேனலும் என் ஒய்ஃபும் இல்லை அப்படின்னா பார்த்து அவ்வளோ பிரச்சனை இருந்தால் தீமை மீன் வந்துட்டுனா எனக்கு தெரியாது. நான் சிரிச்சுட்டு இருக்கேன்னா உள்ளுக்குள்ளே புரியமாக சிரிச்சுட்டு இருக்கேன், தாண்டி எவ்வளோ அழுகிறது மட்டும் தான் தெரியும், ஓகேவா? நீங்கள் தான் சோல்ஜர்ஸ், அவங்கள நம்பியிருக்கேன். நீங்கள் தான் இதை வந்து பெரிய பெரிய சேனல்ஸை கொண்டு போங்க, பெரிய சேனல்ஸை பேச வைங்க, ஓகேவா? அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, கிரியேட்டர்ஸுக்கு ஆபத்து இருக்குது, இப்படி விட்ட ஏஜென்சி சீக்கிரமாக எல்லாத்தையும் பேச விடாமல் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேச வைங்கன்ட்டு எல்லா பேரஸையும் பேச வைங்க. தயவு செஞ்சு எல்லா பேரஸையும் சொல்லுங்கள், பேச வைங்க. எல்லாரும் பேசினா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அக்கா கிட்டையும் சொல்லி ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண வைங்க. அக்கா வந்து தயவு செய்து ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. பட் மற்ற கிரியேட்டர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது நல்லா நடக்கும். இப்போ ஒரு சொல்கிறது, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பண்ண சேனலில் ஈஸியாக ஒருத்தருக்கு காலி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். தயவு செஞ்சு மற்ற கேர்ள்ஸில் பேச வைங்க, அக்காவை ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ண வைங்க. அவங்ககிட்ட டிஎம் பண்ணியாவது அட்லீஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. மற்ற கேர்ள்ஸ் இதை பேச சொல்லுங்க. இப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாருமே எதுவும் மற்ற கேர்ள்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா யாரும் பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு ரிமூவ் பண்ண வைங்க சொல்லிட்டு நான் நம்பியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த ஏஜென்சி மேலேயே இப்போ பெரிய டவுட் வருது. ஸ்கூலுன்றாங்க, அப்புறம் தர்ஷா குப்தாவும் ஸ்கூலுங்கிறாங்க, ஆனால் இமெயிலில் வேறு பேர் வருது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஏஜென்சி கிட்ட போனீங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அதான் ஒரு வெரி வெரி சிம்பிள் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் பிளாக் த வீடியோவோட விசிபிலிட்டியவே பிளாக் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே காரணம் என்ன? யாரு பேசினாலும் கொள்ளுவோம், அதுதானே இன்டைரக்டா சொல்றீங்க. சொல்லும்போது கவலையா இருக்குன்னா எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல இருந்துதான் வந்திருக்கோம். ஆனா எனக்கு வந்த ஏஜென்சி வந்து இந்த அளவுக்கு ரூடாவோ சொல்லு அப்படியெல்லாம் பேசல. பட் அவங்க ப்ரொஃபஷனலா நடந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த ப்ரொஃபஷனலிசத்துல ஒரு 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 சீப்பான பிஹேவியர் ஒன்று எனக்கு நடந்தது. இப்படி தான் விஜய் சித்துவோட வீடியோக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு தாங்க இருப்போம். விஜய் சித்துவோட வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி 5 minutesல காப்பிரைட் கிளைம் பண்ணிடுவாங்க. கண்டென்ட் ஃப்ரம் விஜய் சித்து vlogs அப்படின்னு வந்துடும். ஸோ மொனிடைசேஷனில் அவங்களுக்கு தான் போகும். பட் அப்போ அந்த கண்டென்ட் இப்போ விஜய் சித்து வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்ததுனால நீங்கள் எல்லாம் இப்போ நிறையா பேர் அப்போ ஒரு ஸ்ரீலங்கா கூட போயிருந்தாரு. அந்த ஸ்ரீலங்கா சீரீஸுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு நாங்களும் ரியாக்ட் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு அதுக்கு மொனிடைசேஷன் வரல, நோ ப்ராப்ளம். சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றீங்கல்ல, எங்களுக்கு அப்போதைக்கு இருந்தது அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கொஞ்சம் ஏற்றுவோம், காசு வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு நிறையா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி தான். இப்போ அப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க எனக்கு இமெயில் அனுப்பும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் ஆஃப் விஜய் சித்து வீடியோஸ் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வீடியோவோட லிங்கையும் போட்டு நாங்கள் இந்த கம்பெனி ஒன் பிஹாஃப் ஆஃப் விஜய் சித்து vlogs அப்படின்னு டீட்டெயிலாக போட்டாங்க.
ஸோ எங்களோட கிளையண்ட் வந்து அவங்களோட வீடியோவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை delete பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அதை delete பண்ணுங்கள், ஒரு 24 ஹவர்ஸில் நீங்கள் delete பண்ணுங்கள். அப்போ நானும் பார்த்தேன், அப்போ சரிதான், சப்போ நம்ம இனி விஜய் சித்து vlogsக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கொடுத்த ஒரு லிங்காக போய் delete பண்ணுறது, லிங்க்குக்கு போய் delete பண்ணுறதுன்னு ஃபுல்லாக delete பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்போ ஜஸ்ட் 30 மினிட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் சொன்ன வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ, நீங்கள் இப்படி ஒரு இமெயில் பண்ணி வார்னிங் கொடுத்ததுக்கு தேங்க்யூ, டேரெக்டாக ஸ்ட்ரைக் அது இதுன்னு எதுவும் அடிக்காமல் வார்னிங் கொடுத்ததுக்கு தேங்க்யூ, நான் delete பண்ணிட்டேன், செக் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 15 மினிட்ஸில் மறுபடியும் ஒரு இமெயில் வருது, ஓகே நாங்கள் செக் பண்ணிட்டோம், தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொன்னோன்னே உடனடியாக அதை delete பண்ணதுக்கு தேங்க்யூ. இமெயில் வந்துச்சு, வந்ததை செஞ்சதை சொல்லிட்டேன், ஓகேன்னு நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சா. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஏன் விஜய் சித்து vlogs வரலன்னு மற்ற எல்லா வீடியோலையும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் சொல்லி தான் விஜய் சித்து vlogs நம்ம சேனலில் போய் ரியாக்ட் பண்ணுறோம். திடீர்னு அது வரல அப்படின்னா கேட்பீங்கல்ல, அப்போனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ நாங்கள் 3 பேரும் உட்காந்து ஒரு வீடியோ போட்டு சொல்கிறோம், இப்படி நடந்தது, இப்படி இந்த கம்பெனிலேருந்து ஒரு இமெயில் வந்தது, இப்படி ஆகி போச்சுங்க அப்படின்னு. அதில் வந்து விஜய் சித்துவோட ஃபேஸோ தம்ப்நெயில்ல கூட அவர் ஃபேஸ் வைக்கல, எந்த ஒரு இமேஜும் போடல, நாங்கள் சும்மா உட்காந்து பேசணும். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ பிளாக் ஆயிடுச்சு. ஏங்க இதில் நாங்கள் தாங்க பேசுகிறோம், நாங்கள் யாரோட ஃபேஸ் யூஸ் பண்ணலை, ஒன்றுமே யூஸ் பண்ணலை, எங்களுக்கு என்ன நடந்துச்சோ நடந்ததை சொல்கிறோம். ஒரு ½ அன் ஹவரில் அந்த வீடியோ நாங்கள் பேசி போடுறோம். நம்ம சினிமா டிக்கெட் சேனல் இருக்குல்ல, அவங்களே அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கெல்லாம பிளாக் பண்ணி காப்பிரைட் கொடுக்குறாங்க, ஷாக்கிங் அப்படின்னு போட்டிருந்தாரு. அவங்க ஒரு பெரிய சேனல், அவங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அந்த வீடியோ அவங்க ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அதில் நாங்கள் யாரோட ஃபேஸும் காட்டலை, ஒரு ஃபோட்டோ போடலை, வீடியோ சவுண்ட் எஃபெக்ட் ஒன்றும் போடலை. நாங்கள் உட்காந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறோம், அதை சொல்லக்கூட கூடாது அப்படின்ன மாதிரி வீடியோவை பிளாக் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் அடிக்கலை. சரி அப்போ போச்சு, அவ்வளோதான், பரவாயில்ல அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அதோட விட்டாச்சு. நான் அதை மறுபடியும் இப்படி சொன்னதுக்கு தூக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் நான் ஒன்றும் போடலை, விட்டுட்டேன். ஒரு 20 மினிட்ஸுங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸில் உங்கள் சேனலுக்கு 23 ஸ்ட்ரைக்கு வந்திருக்கு ஒரே டைமில். அட் அ டைமில் 23 ஸ்ட்ரைக்ஸுங்க. ஜஸ்ட் இமேஜின், அவங்க என்ன நினைச்சு அந்த ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓ இப்படி பண்ணிட்டியா, எங்கள் பேரை அதிலே சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட சொல்லிட்டியா. ஏன்னா அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பார்த்துருந்தீங்க, நிறைய வியூஸ் போயிருந்தீங்க கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த மொத்தமாக காலி பண்ணுறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி 23 24 ஸ்ட்ரைக்கையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அதே கம்பெனி தான், அந்த டீட்டெயில்ஸ் தான் வருது, on behalf of விஜய் சித்து vlogsனே வருது. நான் யோசிக்கிறேன், ஏங்க நீங்கள் கொடுத்த 20 வீடியோஸையும் தான் நான் delete பண்ணிட்டு செட்டில் பண்ணியாச்சு இல்லைங்க, எந்த வீடியோங்க நீங்கள் on behalf of விஜய் சித்து vlogs அப்படின்னு எடிட் இந்த தூக்குறீங்கன்னு போய் உள்ளே போய் பார்த்தா எனக்கு அப்போ தான் அந்த ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு அது சீப்பாக தெரிஞ்சுது, இப்படியுமா பண்ணுவாங்க அப்படின்னு. பிளாக் ஷீப்பில் விஜய் சித்து vlogs எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சித்து பிளாக் ஷீப்பில் ப்ராங்க் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பாரு தெரியுமா. நீங்கள் வந்து விஜய் சித்து சூப்பராக ப்ராங்க் பண்ணுறாரு, போய் பாருங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த பிளாக் ஷீப் சேனலோட அந்த வீடியோவுக்கு ப்ராங்க் வீடியோஸ் ரியாக்ட் பண்ணிட்டு வச்சுருந்தோம். அது நாங்கள் விஜய் சித்து vlogs எல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சேனலில் அப்லோட் ஆகி 2 வருஷமாக அந்த சேனல்லையே இருந்த ஒரு வீடியோ, 20 வீடியோஸ். அப்படியே அதுக்கு காப்பிரைட் கொடுக்கறதா இருந்தால் யாருங்க கொடுத்துருக்கணும்? அவங்க பிளாக் ஷீப் சேனலில் தானே கொடுத்துருக்கணும். ஸ்ட்ரைக் கொடுக்கறதா இருந்தாலும் பிளாக் ஷீப் சேனலில் தானே கொடுத்துருக்கணும். இந்த கம்பெனி விஜய் சித்து அண்ணாவையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு பழி வாங்கணும், டைரக்டா வாங்க முடியாது இல்ல, சேனல்ல போய் தேடி இருக்காங்க. ஓகே விஜய் சித்தோட ஃபேஸ் வந்து மற்ற பிளாக் ஷீப் சேனல்ல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பிளாக் ஷீப் சேனல் இவங்க கூட கொலாபரேஷன்ல இல்ல, விஜய் சித்துவன் தான் கொலாபரேஷன்ல இருக்காரு போல இருக்கு. இப்போ பிளாக் ஷீப் சேனலோட பேரை சொல்லி இந்த வீடியோவை தூக்க முடியாது. ஆல்ரெடி அவங்க கிளையண்டா இருக்கிற விஜய் சித்துவனுக்கும் தெரியாம குறுக்கால வந்து விஜய் சித்து தான் தூக்க சொன்னாரு, நாங்க தூக்குறோம்னு சொல்லி எப்படி ப்ரொஃபஷனலா வந்தீங்க? விஜய் சித்துவோட vlogsஸை விஜய் சித்து தான் தூக்க சொல்றாருன்னு சொல்லி ப்ரொஃபஷனலா வந்தீங்கல்ல, அதே ப்ரொஃபஷனலிசம் இங்கேயே மெயின்டைன் ஆகல. ஏன்னா உங்களுக்கு கடுப்பு, உங்க பேரை வாயால சொல்லி விட்டேன், இப்படி நம்ம அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னு சொல்லி விட்டோம்ங்கிற கடுப்புல கரகரன்னு ஸ்ட்ரைக். ஒரு வாரத்தில் சேனல் போயிடும் சார், நீங்கள் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எல்லாம் வேறு திருச்சி கும்புன்னு அதுக்கு ஒரு வீடியோவை போட்டேன். நான் யாரு பேரையும் சொல்லலை, எங்கள் சும்மா தான் சொன்னேன், காய்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், அதையும் தூக்கிட்டாங்க, சேனல் இனி இல்லை. நாங்கள் யாரு பேரையும் சொல்லல, அந்த கம்பெனி பேரையும் சொல்ல, இனி சேனல் இல்லை,
ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் நன்றி. மனசில் தெம்பு இருந்தால் நான் வேற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வர்றேன், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் இதை பார்த்துட்டு விஜய் சித்து அண்ணனுக்கு மெசேஜ் வைக்கிறது. இப்போ கேகே ஒரு விஷயம் பண்ண சொல்றாருல்ல, அதை அன்னைக்கு நான் கேட்காமலே நீங்க பண்ணீங்க. அதை இன்னும் எனக்கு அந்த நன்றி கடன் இருக்கு. இப்போ கேகே பிரதருக்கும் நம்ம எல்லாம் அதை தான் பண்ணணும். ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணதுனால எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது கேகே பிரதருக்கு நடக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நானும் இப்போ வீடியோவை முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் என்னால் என்ன முடியுமோ அதை என் சைட்ல இருந்து இப்போ பண்ண போறேன். விஜய் சித்து அவரோட வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுறது, டம்ஸ்டிக் ஃபேமிலி இப்படி ஒரு இது இஷ்யூ போயிட்டுருக்குன்னு பார்த்தா என் இன்ஸ்டாகிராமுக்கு விஜய் சித்து வந்து மெசேஜ் வச்சிருக்காரு, பிரதர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க பேசணும். எனக்கு ஆச்சரியம், இதெல்லாம் ஒரே நைட்டில் நடக்குது. காலைல அந்த ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. விஜய் சித்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது மலேசியாவில் 8:30 ஃபோன் பண்ணி அவரோட வாய்ஸ் கேட்டோன்னே எனக்கு ஃபேன் மூமெண்ட் ஆகிட்டேன். நான் ஸ்ட்ரைக் அடிச்சதெல்லாம் மறந்துட்டு ஐயோ விஜய் சித்தா ஐயா 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 அவர் சொல்ல ஐயா ஐயா இருக்க என் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்ன பிரச்சனையா? ஆனால் ஆமாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பேசுகிறேன், அண்ணா இப்படி பாருங்கண்ணே உங்களோட இதை சொல்லி எடுக்க சொன்னாங்க, நான் டிலீட் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்கள் முகம் இருக்குங்கிறதுக்காக பிளாக் ஷீப் வீடியோஸை விஜய் சித்து விளாக்ஸோட பேரில் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. நேற்றுனதுக்கும் நாங்கள் இந்த சேனலை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசணுன்னே அவர் சொல்கிறாரு, ஐயா இருங்க எனக்கே தெரியாது, நான் வந்து வேறு கம்பெனிக்கு தான் நான் கொடுத்தேன், அவங்க இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் இருங்க நான் அவங்கள்ட்ட பேசிட்டு சொல்கிறேன். நிறையா பேர் வந்து அவரோட வீடியோவை நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணுறோம், இடையில போஸ்ட் பண்ணி நம்மளோட கருத்து சொல்கிறோம், விச் கம்ஸ் அண்டர் ஃபேர் யூஸ். யூடியூப்ல அது பண்ணலாம்னு இருக்கு. இப்போ சித்துவன் என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்போ சித்துவனை வந்து அந்த கொரியாவுக்கு போயிருக்காரு. அந்த கொரியாவுக்கு போய் அந்த எபிசோடு பிடிஎஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அந்த டைம் அவங்களோட வீடியோவை அப்படியே எடுத்து விஜய் சித்து விளாக்ஸ்னு அதே லோகோ அதே பேரெல்லாம் வச்சு அந்த வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேனல்ஸை தான் நான் வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ண சொல்லியிருந்தேன். இவங்க என் சேனல் இந்த வீடியோ எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் டிலீட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அப்படி பார்த்தாலும்னு இப்போ உங்கள் கொரியன் வீடியோவை 2-3 பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்களோட சேனல்லாம் அப்படியே இருக்கு, என் சேனலில் மட்டும் டிலீட் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். இப்போ உங்களோட பிராங்க் வீடியோஸ் பிளாக் ஷீப் பிராங்க் வீடியோஸை வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களே என்னென்ன அப்படின்னு கேட்டு இது பண்ணோன்னே, சரி நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க இருங்க நான் பேசிட்டு கூப்பிட்றேன்ட்டு பேசினார். பேசிட்டு ஒரு 15 மினிட்ஸில் திருப்பி எடுத்து சொன்னார், நான் ஸ்ட்ரைக்கெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன், நீங்கள் வீடியோஸுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுங்க நோ ப்ராப்ளம்னு சொல்லி கட்டாயம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தா கரகரகரன்னு ஸ்ட்ரைக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து ஒன்றும் வரல. ஏன்னா என்கிட்ட இப்போ ஓனரோட பெர்மிஷனே இருக்கு டு ரியாக்ட் டு த வீடியோஸ் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் 1-2 வீடியோ ரியாக்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த ஷாக்ல இருந்து என்னால் வர முடியலையா, ஃபியூச்சரில் வேற கம்பெனிக்காரன் எவனும் வந்துட்டான் வேணாம் அப்படின்ட்டு விஜய் சித்து விளாக்ஸை ரியாக்ட் பண்ணதுக்கு ஸ்டாப் பண்ணது காரணமே இதுதான். இப்போ இதுலயே நம்ம பரிதாபங்க சேனல் இருக்காங்கல்ல, வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸ்டார்டிங்கில் பரிதாபங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டால் ஒரு 24 ஹவர்ஸில் சம்டைம்ஸ் ஒரு 2 ஹவர்ஸில் காப்பிரைட் கிளைம் பண்ணிக்குவாங்க. அது தப்பே கிடையாது, அவங்க கண்டென்ட் மோனடைசேஷன் அவங்க எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ மொத்த வீடியோவுக்கும் காப்பிரைட் கிளைம் பண்ணிக்குவாங்க. இது வரைக்கும் பரிதாப சேனல்லேருந்து எனக்கு ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று வந்ததே கிடையாது. ஒரு சில வீடியோஸ் வந்து பிளாக் ஆகுமே தவிர மற்ற எல்லா வீடியோக்கும் காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. விசிபிலிட்டி அப்படியே இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து அந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் போக 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 அவங்க கண்ணில் நம்மளும் பட்டு அவங்களும் நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கோபி அண்ணனே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனி உங்களுக்கு அந்த காப்பிரைட் இது கூட நாங்கள் எடுக்கலைன்ட்டு அந்த மோனடைசேஷனையும் அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு வருஷமாக அந்த மோனடைசேஷன் கூட அவங்க கிளைம் பண்ணுறது கிடையாது. அவரே அவர் மெசேஜ் வச்சு சொல்லியிருந்தாரு, நீங்கள் எங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுனா காப்பிரைட் கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்ட்டு. ஸோ அப்படியும் கிரியேட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய சேனல், அவங்களோட வீடியோஸ் போட்டால் எவ்வளவு மோனடைசேஷன் ஆகும். ஒரு ரியாக்ஷன் சேனல் பரிதாபங்கள் வீடியோ போட்டாலும் எவ்வளோ மோனடைசேஷன் வரும், அந்த காசையும் கொடுன்னு அவங்க வாங்கியிருக்கலாம். பட் இல்லை பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இப்படியும் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, கேக்கு வந்த மாதிரியும் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கன்னு நினச்சி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் எல்லாரும் அப்படி கிடையாது. இந்த கம்பெனி ஒரு சில விஷயங்களை பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறதுல
அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க போகிறாங்க, தப்பு இல்லை. அதை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சில பேர் இருக்காங்களா, அந்த கம்பெனியை வச்சு இப்படியும் பண்ணலாமா அப்படி. இப்போ பரிதாபங்கள் நினைச்சா நம்ம சேனலில் தூக்க முடியும். அவ்வளவு பரிதாபங்கள் வீடியோஸ் இருக்குது. அதை டிலீட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆகும். ஏன்னா அவ்வளவு வீடியோஸ் இருக்குது. இப்போ வருஷ கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நினச்சா பண்ண முடியும். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, காப்பிரைட் கிளைம் கூட பண்ண வேணாம், ஃப்ரீ டு யூஸ்ன்னு விட்டுட்டாங்க. ஸோ தெரியல, கோபி அண்ணன் சுதாகரனுக்கு பெரிய நன்றி. அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ இது என் சைட்ல இருந்து நடந்த ஒரு விஷயத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு குரல் தான் நம்மளால கொடுக்க முடியும். என்னன்னு ரிமூவ் பண்ணுங்கன்னு கெஞ்சதான் முடியும். அந்த ஸ்டேஜில் தான் இப்போ கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கு, வச்சு ஆட்டுவோம்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுனா நாங்களும் இப்படி லீகலாக வந்து பேசுறதுக்கு எங்கள் சைடில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே சைடு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். உங்களோட நீங்கள் அவ்வளோ பேரும் போய் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நியாயம் கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்கமே தவிர, நம்மளும் இது மாதிரி என்னங்க அதுக்கு இதுக்கு ஃபேர் யூஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இருக்குன்னு நம்மளால அடித்து பேசுறதுக்கு ஒரு இடத்துல இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்ட்ரைக் வாங்கக்கூடிய சேனல். அதை அவங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். அன்னைக்கு நீங்கள் எனக்காக குரல் கொடுத்ததுனால தான் சித்தண்ணனே ஃபோன் பண்ணி எனக்கு அந்த ஸ்ட்ரைக்கை தூக்குனாங்க, சேனலை காப்பாற்றினாங்க. இப்போ கேகே பிரதருக்கு அதை நம்ம திருப்பி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், அது ஒரு கடமை. ஏன்னா இதில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கே தெரியும். அவர் இது தப்பு பண்ணி அவர் ஆமாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு தானே தூக்கிட்டாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற சிச்சுவேஷனில் இல்லை. அவங்க பேசின ஃபோன் கன்வர்சேஷன்லேயும் உங்களுக்கு தெரியுது எவ்வளோ தடுமாறுறாங்க. ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்களோட பேர் சொல்கிறாங்க, ஆனால் இமெயிலில் வந்து இன்னொருத்தவங்களோட பேர் இருக்குன்னா இங்கே என்ன தெரியலை. ஸோ தெரியலை, நம்மளால் அவர் கேட்ட மாதிரி இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குன்ற பயத்தை தான் இப்போ நம்ம அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த குரூப்பில் நானும் ஒரு ஆளாக இருந்து என் பங்கை இப்போ செய்கிறேன். உங்களால் என்ன முடியுமோ நீங்களும் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி சூன் அவர் அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.